இது வந்து நாட்டு முருங்கைங்க. முருங்கையிலே நிறையா குறுகிய காலத்தில் வர்றதும் இருக்குதுங்க. இது நாட்டு முருங்கைங்க. இதுக்கு பெருசாக தண்ணியெலாம் விட வேண்டியது இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு குச்சியை கட் பண்ணி வச்சாவே உங்களுக்கு தளைஞ்சு வந்துருங்க முருங்கை மரமுங்க. இதில் இப்போ முருங்கை காயெல்லாம் சீசன் இல்லைங்க. முருங்கை பூவெல்லாம் இருக்குதுங்க. முருங்கை பூ ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. முருங்கை இலை வந்து நம்ம கிடைக்கிறப்ப முருங்கை சூப்பாக போட்டு குடிச்சிக்கலாங்க. அப்படி நிறையா கிடச்சுன்னா நம்மளுக்கு முருங்கை இலை உருவிங்க அப்படியே கோலோடவே உருவிக்கலாங்க. நம்ம தனித்தனியாக உருவணுங்கிறது இல்லைங்க. இந்த பழுப்பு இலையும் சேர்த்தக்கூடாதுங்க. சூப்புக்கு பொரியலுக்கு எதுக்குமே பழுப்பெல்லாம் சேர்த்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பழுப்பு இலையெல்லாம் சேர்த்தக்கூடாதுங்க. இந்த மாதிரி பச்சை இலையாக சேர்த்திங்க நம்ம சூப் வைக்கலாங்க. கொஞ்சம் வெயிலில் ஒரு நாளைக்கு காய வச்சு நெய்யில் காய வச்சுங்க. நம்ம தோட்டத்தில் இயற்கையாக கிடைச்சாலும் ஒரு அலாசிட்டுங்க வெயிலில் காய வச்சுங்க பவுட்ரு பண்ணி கிடைக்காதப்ப நம்ம இட்லி பொடி கூட கலக்கலாங்க. தண்ணி கொதிக்க வச்சுங்க அந்த பவுடரை வந்து நம்ம சூப்பாகவும் கூட ஜீரகம் குருமிளகுங்க தக்காளி இதெல்லாம் தட்டி போட்டுங்க. இந்த இலையை வந்து குக்கரில் ஒரு 2 கை முருங்கை இலையை வந்துங்க உருவி நம்ம குக்கரில் போட்டு ஒரு 5-6 விசில் விட்டுங்க. ஒரு 10 நிமிஷம் போய் கடைஞ்சிங்க அதை வடிச்சிட்டு நம்ம சூப்பாக குடிச்சிக்கலாங்க. பொரியல் வைக்கலாங்க. இந்த முருங்கை பூவை வந்து பொரியல் செய்யலாங்க, நல்லதுன்னு சொல்லுவாங்க. காய் வந்து இன்னும் வரலைங்க, சீசன் இல்லைங்க. அது வந்து நம்ம பருப்பு சாம்பாரில் போடலாங்க. அந்த முத்துன இங்கே ஒரு காய் காஞ்சிருக்குதுங்க. அந்த விதை வந்து தனியாக எடுத்து முருங்கை விதை எண்ணெய் செய்கிறாங்க. தேங்காய் எண்ணெய் கூட ஆட்டினா வந்து நம்மளுக்கு முருங்கை எண்ணெய் கிடச்சிருதுங்க. நம்ம அதெல்லாம் செஞ்சது இல்லைங்க. அப்புறம் வந்துங்க இதுதான் நாட்டு முருங்கைங்க. இவ்வளோ பெருசாக இருக்குதுங்க. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு தண்ணியில் கொஞ்சம் செடி மரம் குச்சி தளைஞ்சு வந்துருச்சுன்னா நம்ம தண்ணி விடணுங்கிறது இல்லைங்க. தானாக இயற்கையாக நம்மளுக்கு முருங்கை மரம் வந்துடுங்க. வேறு ஹைப்ரிட்டு இந்த கரும்பு முருங்கைங்கிறதெல்லாம் குறுகிய காலத்தில் வர்றதெல்லாம் இப்போ நாற்று இதெல்லாம் விற்கிறாங்க. அந்த மாதிரியும் நம்ம வாங்கி வைக்கலாங்க. இது வந்து சீசன் அப்போ நிறையா காய் வந்துடுங்க. இதுதான் நாட்டு முருங்கைங்க.